ஒப்பில்லாத தேவன் நம்முடைய வாழ்விலை செய்ய போகிற காரியம் மகா மகத்துவமானது. ஆம், இதை உணர்ந்த பக்தன் சொல்லுகிறான், கேட்போமா? சங்கீதம் 113:5. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அன்பானவர்களே, அவருக்கு ஈடானவர் ஒருவர் இந்த பூமியில கிடையாது. காரணம், அவர் உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் உங்கள் இருதயத்தை முழுமையாக அவர் தருவீர்களானால் உங்களுக்குள் வந்து அவர் வாசம் பண்ணுவார். காரணம், கடவுள் கடந்து உள்ளே வரக்கூடியவர், எந்த ஒரு மனுஷனையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. இந்த தேவாதி தேவன் உன்னதங்கள் வாசம் பண்ணினாலும் யாரெல்லாம் அவர் நாமத்தை நம்பி கத்தாவே இயேசுவே எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடுறாங்களோ அத்தனை பேருக்குள்ளேயும் வந்து அவர் வாசம் பண்ணுவார். காரணம், அவர் உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற மகா பெரிய தேவன் அவர். இன்று உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிட, அன்பான தேவனுடைய நன்மைகளை ருசித்திர இப்பொழுதே இருதயத்தை திறந்து கொடுப்பீங்களா? என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட நீ உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறதான். ஆனால் இருதயத்தை திறந்து கொடுக்கும்போது நிச்சயமாக எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவர்களை சமாதானத்தால், சந்தோஷத்தால், மகிழ்ச்சியால் நிரப்புகிறவர் நீர். மனதுருகி அற்புதம் செய்யும் அப்பா. சத்துருவின் கட்டுகளை உடைத்து போடும். இப்பொழுதும் என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற யாவருக்கும் நிம்மதி, ஆறுதலை தந்து ஆசீர்வதியும். ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக உன்னதங்களை வாசம் பண்ணுகிற தேவனுடைய கிருபை உங்கள் வாழ்வில் பெருகிட திறப்பில் நின்று உங்களுக்காக ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணியையர். God bless you.